यासा पद्मासनस्था विपुलकटितटी पद्मपत्रायताक्षी गम्भीरावर्तनाभिस्तनभरणमिता शुभ्रवस्त्रोत्तरीया लक्ष्मीर्दिव्यैर्गजेन्द्रैः मणिगणखचिता स्नापिता हेमकुम्भैः नित्यं सा पद्महस्ता मम वसतु गृहे सर्वमांगल्ययुक्ता। மகாலட்சுமியினுடைய உபாசனை பூஜைகள், மகாவிஷ்ணுவனுடைய பிரியையா இருக்கக்கூடியதான மகாலட்சுமி சமுத்திரராஜாவினுடைய மகள். சமுத்திரத்திலேருந்து மகாலட்சுமி வெளிப்பட்டதாக புராணங்கள் நமக்கு சொல்கிறது. அந்த மகாலட்சுமி தான் லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய செல்வங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இந்து மதம் தெரிவிக்கிறது. இந்து மதத்தில் உள்ள கடவுள்களில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷ சக்தி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரீதியில் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக மகாலட்சுமி என்று வர்ணிக்கப்படுறது. யாருக்கெல்லாம் செல்வம் வேணுமோ, ஏழ்மை விலகணுமோ, தரித்திரத்தன்மை விலகணுமோ, அவர்கள் லக்ஷ்மியை பூஜை செய்ய வேண்டும், வழிபட வேண்டும், உபாசிக்க வேண்டும். 8 விதமான லக்ஷ்மிகள் அஷ்டலக்ஷ்மி என்று கூறுவது உண்டு. குழந்தை செல்வம் கூட ஒரு செல்வம். பணம் மட்டும் மகாலட்சுமி இல்லை, தானியங்கள் என்று சொல்லக்கூடியதான நவதானியங்கள் கூட லக்ஷ்மியினுடைய ஒரு வடிவம். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி போன்றதான வடிவங்களில் 8 விதமாக மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் போற்றப்படுகிறது. இந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய அனுகிரகம் இருந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருகும், 8 விதமான சம்பத்துகள் ஐஸ்வர்யம் பெருகும் என்று இதனுடைய பலன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மியை வழிபடுவதற்கு மிகச்சிறப்பான நாள். சமஸ்கிருதத்தில் பிருகுவாசரம் என்று பெயர் வெள்ளிக்கிழமைக்கு. பிருகு என்று ஒரு மகரிஷி. ஒரு கல்பத்தில் பிருகு என்னும் மகரிஷிக்கு புத்திரியாக, மகளாக ஆவிர்பவித்தாள் மகாலட்சுமி என்பதால் மகாலட்சுமிக்கு பார்கவி என்று கூட பெயர் உண்டு, பார்கவ வாசனம். அதே போல பிருகு மகரிஷிக்கு மகனாக பிறந்தவர் நவகிரகங்களில் சுக்கிரன். சுக்கிரனும் மகாலட்சுமியும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் என்று புராணம் தெரிவிக்கிறது. தன்னுடைய சகோதரனுடைய கிழமையா இருக்கக்கூடியதான வெள்ளிக்கிழமை சுக்கிரவாசரத்தில் மகாலட்சுமியான தன்னை உபாசிப்பவர்களுக்கு அதிக பலம் தருவதாக மகாலட்சுமி வரம் அளித்துள்ளார். ஆகவே தான் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு என்னும் கருத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் இந்த சிறப்பு உண்டு என்றாலும் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடியதான வெள்ளிக்கிழமை, தை மாதத்தில் வரக்கூடியதான வெள்ளிக்கிழமை, இவைகளுக்கு தனிச்சிறப்பு. சூரியன் கடகராசியில் இருக்கும்பொழுது ஆடி மாதம், தமிழில் ஆடி மாதம், அப்பொழுது வெள்ளிக்கிழமை சுக்கிரவாசரம். அதே போல மகர ராசியில் சூரியன் இருக்கும்போது ஏற்படக்கூடியதான தை மாதத்தில் உள்ளதான வெள்ளிக்கிழமைகள், இவைகளுக்கு தனிச்சிறப்பு. ஆடி வெள்ளி, தை வெள்ளி என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த காலத்தில் மகாலட்சுமியை வழிபட்டால் அதிக பலன் கிட்டும் என்கிறது சாஸ்திரம். தற்சமயம் ஆடி மாதத்தில் வரக்கூடியதான வெள்ளிக்கிழமைகளில் அவைகளுக்கும் மிக மிக சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடியதான பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடியதான வெள்ளிக்கிழமை. பூர்ணிம உபாந்திய பார்கவே என்று பரத சூடாமணி என்னும் புஸ்தகம் நமக்கு தெரிவிக்கிறது.
பார்கவம் என்று சொல்லக்கூடியதான வெள்ளிக்கிழமை, அது பௌர்ணமிக்கு சமீபத்தில் வரக்கூடியதான வெள்ளிக்கிழமை. ஸ்ராவண மாசத்தினுடைய பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடியதான வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமியை பூஜிப்பது விசேஷ பலனை தரும் என்று தெரிவிக்கிறது. அதை ஒட்டித்தான் அன்றைய தினம் நாம் வரலட்சுமி விரதம் என்று அனுஷ்டிக்கிறோம். வரமகாலட்சுமி என்பது முழு பெயர். மகாலட்சுமியை உபாசிக்கிறோம். அந்த மகாலட்சுமி வேண்டிய வரங்களை தருவதற்கு சித்தமாக இருக்கிறாள் என்பதால் அந்த மகாலட்சுமிக்கு வரமகாலட்சுமி என்று பெயர். அந்த பெயரை சுருக்கமாக வரலட்சுமி வரலட்சுமி என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். முழு பெயர் வரமகாலட்சுமி என்றுதான். அந்த வரமகாலட்சுமியை பூஜை செய்வது விசேஷம் என்று சொல்லி இந்த பூஜையின் சிறப்பை பவிஷ்யோத்தர புராணம் என்னும் புராணம் நமக்கு விரிவாக விளக்குகிறது. குண்டினம் என்னும் நகரத்தில் சாருமதி என்று பெயருடையதான ஒரு பெண் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தாள். அந்த ஏழ்மை நிலை கஷ்டம் விலகுவதற்காக இந்த வரமகாலட்சுமி விரதத்தை அவள் முறையாக செய்தாள். அதன் பிறகு அவளுடைய ஏழ்மை தன்மை விலகி மகாலட்சுமியின் அருளால் நிறைய செல்வம் கிடைத்து செல்வந்தராக அந்த குடும்பம் மாறியது. இவளும் சீரும் சிறப்புடன் வாழ்ந்தாள், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தாள் என்று பவிஷ்யோத்தர புராணம் இதனுடைய கதைகளை தெரிவிக்கிறது. இப்படிப்பட்ட வரலட்சுமி விரதத்தை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை கூட நமக்கு பவிஷ்யோத்தர புராணம் தெரிவிக்கிறது. அந்த பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று சுவாசினி பெண்கள், கணவருடன் சேர்ந்து இருக்கக்கூடியதான பெண்கள் காலை முதல் ஒன்றும் சாப்பிடாமல் உபவாசமாக இருந்து கொண்டு மாலையில் சூரியன் மறையும் வேளையில் பூஜை முடியுமாறு சுமார் 4-4:30 மணிக்கு பூஜைகளை ஆரம்பித்து சூரிய அஸ்தமன சமயத்தில் பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த வரமகாலட்சுமி பூஜையை சுத்தமான இடத்தில் கோலம் போட்டு தோரணங்கள் கட்டி மண்டபம் அமைத்து மண்டபத்தின் நடுவில் வாழை இலையை பரப்பி அதில் நல்ல சுத்தமான அட்சதைகளை, அரிசிகளை, பச்சரிசிகளை பரப்பி அதன் மீது கலசத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அந்த சொம்பு வெள்ளியாலோ தங்கத்தாலோ தாமரம் என்று சொல்லக்கூடிய சொப்புனாலோ அல்லது வெங்கலத்தாலோ பித்தளையாலோ அந்த சொம்பு இருக்க வேண்டும். எவர் சில்வர் சொம்பு கூடாது. வரலட்சுமியை நாம் ஆவாகனம் செய்யக்கூடியதான ஒரு கலசம். அந்த சொம்பில் நிறைய பச்சரிசிகளை நிரப்பி ஒரு பழங்கள் எலுமிச்சம்பழத்தையும் போட்டு அதற்குள் நவரத்னங்களும் போட்டு அதில் மாவளை தேங்காய் வைத்து புஷ்பத்தால் அலங்காரம் செய்து சந்தன குங்குமம் இட்டு அந்த கலசத்தை அலங்காரம் செய்து அதில் மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து பூஜை செய்ய வேண்டும். ஒரு பிரதிமை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று புராணம் தெரிவிக்கிறது. அதாவது ஒரு பிரதிமையில் மகாலட்சுமியினுடைய வடிவம் 4 கைகளுடன் கூடியதான முகத்துடன் கூடியதான மகாலட்சுமியை அந்த கலசத்தில் வைத்து அந்த பிரதிமையில் பூஜை செய்ய வேண்டும் என்று புராணம் தெரிவிக்கிறது. தற்காலத்தில் லட்சுமி போன்றதான முகங்களை அந்த கலசத்தில் வைத்து அவற்றில் பூஜை செய்கிறார்கள். அந்த லக்ஷ்மி முகமானது அந்த பெண்ணின் பிறந்த வீட்டிலிருந்து ஸ்ரீதனமாக கொடுப்பார்கள். பிறந்த வீட்டிலிருந்து லக்ஷ்மி முகம் கிடைக்கும். அதை வைத்து வரலட்சுமி பூஜையை சுமங்கலி பெண்கள், திருமணமான பெண்கள் அனுஷ்டிக்கிறார்கள். அது முறையாக 16 உபச்சாரங்களால் பூஜை செய்து கையில் சரடு கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த சரட்டையும் வைத்து பூஜை செய்துவிட்டு பூஜையின் இறுதியில் அந்த சரட்டை மஞ்சள் கயிற்றை வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள குழந்தைகள், கன்னிகா குழந்தைகளுக்கும் அவற்றை கட்டிவிட வேண்டும்.
என்று அதனுடைய சுருக்கமான ஒரு பூஜையினுடைய வழிமுறை. இந்த பூஜைகளை செய்பவருக்கும் பலனுண்டு, பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கும் பலனுண்டு. ஆகவே வீட்டில் யாரோ பெண்கள் தானே பூஜை செய்கிறார்கள், நமக்கென்ன என்று வீட்டில் உள்ள மற்றவர்கள் ஒதுங்கி நிற்கக்கூடாது. கூட இருந்து முடிந்தால் உதவி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அமர்ந்து கொண்டு பக்தியுடன் தரிசனம் செய்து பூஜையில் சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்லோகங்களை, மந்திரங்களை காதால் கேட்டாலே பலனுண்டு. இதற்கு கூட ஒரு கதைகள் பவிஷ்யோத்தர புராணத்தில் சொல்லப்படுகிறது. கைலாச மலையில் பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தாயம் விளையாடி கொண்டிருந்த சமயத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. யாருக்கு ஜெயம் கிடைத்தது என்பதில், பரஸ்பரம் வெற்றியை தீர்மானிப்பதில் நான் தான் வெற்றியடைந்தேன் என்று சிவன் சொல்ல, நான் தான் வெற்றியடைந்தேன் என்று அம்மன் சொல்ல, பரஸ்பரம் பிரேமையுடன் வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அங்கு சஞ்சரித்து கொண்டிருந்ததான சித்திரநேமி என்னும் கந்தர்வன் கண்ணில் பட அவனை அழைத்து பார்வதி தேவி விசாரிக்கிறாள். சித்திரநேமி, உண்மையை சொல்லு, யார் வெற்றி அடைந்தார்கள்? உண்மையான வெற்றி என்பது அம்பாளுக்கு தான் கிடைத்தது, அம்மனுக்கு தான் கிடைத்தது என்பது சித்திரநேமிக்கும் தெரியும். ஆனாலும் கூட அவன் சிவனிடம் உடையதான அன்பு பக்தியின் காரணமாக சிவன்தான் ஜெயிச்சார் என்று சொல்ல, அம்பிகைக்கு கோபம் வர, பொய் சொல்லக்கூடாது, எந்த நிலையிலும் நீ பாரபட்சமாக இவ்வாறு ஒரு தீர்மானத்தை சொல்லிவிட்டாய், ஆகவே நீ பூலோகத்தில் சென்று உனக்கு பிறவி ஏற்படும், கஷ்ட நிலையில் இருப்பாய் என்று சாபம் கொடுக்க, பரமேஸ்வரன் அம்பிகையை சமாதானம் செய்து, எனது வெற்றி உனது வெற்றி என்று இங்கு பிரித்தே நாம் பார்க்க வேண்டாமே, ஒரே உடல் இரண்டு சரீரம் அல்லவா, யார் வெற்றி அடைந்தால் என்ன, அவனை மன்னித்து விடு என்று சொல்ல, சாப விமோச்சனமாக நீ பூலோகத்தில் சென்று அந்த நதிக்கரையில் வாசம் செய்து கொண்டிரு. ஸ்ராவண மாத பூர்ணிமைக்கு முன்பாக வரக்கூடிய சுக்கிரவாசரத்தன்று, வெள்ளிக்கிழமை அன்று அங்கு சுமங்கலி பெண்கள்லாம் செய்யும் பூஜையை நீ பக்தியுடன் தரிசனம் செய்து அதில் கலந்து கொள், உன்னுடைய சாபத்திற்கு விமோச்சனம் ஏற்படும் என்று சாப விமோச்சனம் சொல்ல, அதன்படியே சித்திரநேமி என்னும் கந்தர்வனும் பூலோகத்தில் வந்து துங்கபத்ரா நதிக்கரையில் வாசம் செய்து கொண்டிருக்க, அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு பல பெண்களும் சேர்ந்து பக்தியுடன் வரலட்சுமி பூஜையை செய்தார்கள். இந்த கந்தர்வனும் அவற்றை பக்தியுடன் தரிசனம் செய்து கலந்து கொண்டான். அதனால் இவனுக்கு சாப விமோச்சனம் நீங்கியது என்று கூட பவிஷ்யோத்தர புராணம் தெரிவிக்கிறது. ஆகவே இந்த பூஜையை பார்த்தாலே புண்ணியம், உதவி செய்தாலே புண்ணியம். பெண்கள் இதை கட்டாயம் அனுஷ்டிக்க வேண்டும். இதை தன்னுடைய கணவர் வீட்டில் இருந்து கொண்டு பெண்கள் அனுஷ்டிக்க வேண்டும். முதல் நாளே, அதாவது வெள்ளிக்கிழமை என்று பூஜை என்று சொன்னால் முதல் நாள் வியாழக்கிழமை சூரியன் மறைந்த பின்பு அஸ்தமனமான பிற்பாடு இவ்வாறு அந்த கலசத்தை அலங்காரம் செய்து தானியங்கள் நிரப்பியதான கலசத்தில் அம்மனின் முகத்தை வைத்து வாசலில் இருந்து 2 சுமங்கலி பெண்கள் அல்லது 4 பெண்களாக அந்த அம்மனை ஊர்கோலமாக வாசலிலிருந்து வீட்டுக்குள் பாட்டு பாடி அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாயம். இவ்வாறு இது அம்மனை அழைப்பது என்று சொல்லுவார்கள். எடுத்தவுடன் பூஜை செய்ய ஆரம்பிக்கக்கூடாது. அம்மனை வாசலிலிருந்து நம்ம வீட்டுக்குள் அழைக்க வேண்டும். இது முதல் நாள் இரவே செய்யும் பழக்கம் உள்ளது ஒரு சில குடும்பங்களில். ஒரு சில குடும்பங்களில் அன்றைய தினம் பூஜை ஆரம்பிக்கும் முன்பாக இவ்வாறு அம்மனை ஓரிடத்திலிருந்து பூஜை செய்யும் இடத்திற்கு 4 பேராக சுமந்து கொண்டு வந்து பாட்டு பாடியே சுமந்து கொண்டு வந்து பூஜை அறையில் மண்டபத்தில் வைப்பார்கள். பாட்டு பாடி பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா என்னும் அழகான ஒரு பாட்டை பாடியே அம்மனை அழைத்து கொண்டு வந்து வைப்பார்கள். இதற்கு பின்பாடுதான் பூஜை செய்ய வேண்டும். பூஜையை முக்கியமாக பகலில் உபவாசம் இருந்து ராத்திரி தான் சாயங்காலத்தில் செய்வது சிறப்பு. முடியாதவர்கள், பட்டினி கிடக்க முடியாதவர்கள் காலையிலேயே செய்கிறார்கள், செய்யலாம். அதனால் மிகப்பெரிய குற்றம் ஏதும் இல்லை. பட்டினி கிடந்து
முழுவதுமாக சுமங்கலி பெண்கள் முழு உபவாசம் இருக்கக்கூடாது. ஆகவே பால், பழச்சாறு போன்றதான திரவ பதார்த்தத்தை உணவாக உட்கொண்டு, ஆனால் மோர் சாப்பிடக்கூடாது, உபவாசமாக இருந்து கொண்டு பூஜை முடிந்த பிற்பாடு போஜனங்கள் செய்யலாம். நிவேதனத்தில் கொழக்கட்டை நிவேதனம் செய்ய வேண்டும். ஒரு சில பொருள்கள் கட்டாயம் நிவேதனம் செய்ய வேண்டும் என்று உள்ளது. அந்த ரட்சையாக அம்மனின் கழுத்தில் மஞ்சளால் ஆனதான கயிறு, அதற்கு சரடு என்று சொல்லுவார்கள். சம்ஸ்கிருதத்தில் ரட்சா தாரம். அது கையில், வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். பூஜை முடிந்த பின்பு வலது கையில் 3 சுற்றி கட்டிக்கொள்ள வேண்டும். அதற்கு எவ்வளவு நீளம் தேவையோ அந்த நீளத்தில் அந்த கயரை தயார் செய்து கொண்டு, அதாவது ஏதோ ஒரு நூலை எடுத்து மஞ்சள் தேய்ச்சால் அது உருவாகாது. அதனுடைய சிறப்பு என்னவென்றால் 9 நூல்கள் சேர்ந்ததான ஒரு நூல். நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்னாமி தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே என்று அந்த ரட்சையை கையில் கட்டிக்கொள்ளும் பொழுது சொல்லக்கூடிய மந்திரம், அந்த ஸ்லோகம், அது என்ன சொல்கிறது? அந்த கயிறு எப்படி இருக்க வேண்டும் என்பதை விவரிக்கிறது. நவதந்து சமாயுக்தம். நவ என்று சொன்னால் 9 நூல்கள் சேர்ந்ததான ஒரு நூல். அதாவது ஒரு நூலை நன்றாக திரித்து அதை 3 பகுதியாக மடக்கி, அதை நன்றாக திரித்து அதை 3ஆக மடக்கி ஒரு நூல் வருமேயானால் அது 9 நூல்களுடைய சேர்ந்ததான ஒரு நூலாக கணக்கிடப்படும். எவ்வாறு பூணல் நாம் தயார் செய்கிறோமோ அதே போலவே திருமங்கல்ய சரடு, இந்த ரட்சை கயிறு தயார் செய்ய வேண்டும். அந்த 9 நூல்கள் சேர்ந்ததான ஒரு நூல், அதில் 9 முடிச்சுகள் போடப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு முடிச்சிலும் ஒவ்வொரு புஷ்பங்களை கட்டி 9 முடிச்சு போட்டு வைத்திருப்பார்கள். பெண்களுக்கு தெரியும், வழக்கமாக பூஜை செய்பவர்கள் அதை தயார் செய்வார்கள். நவகிரந்தி சமன்விதம் என்கிறது. 9 நூல்கள், 9 முடிச்சுகள் உடையதான 9 நூல்களை உள்ளடக்கியதான ரட்சா கயிறு. அதுக்கு தோரகம் என்று பெயர். ஹரிவல்லபே, விஷ்ணு பத்னியே, இந்த 9 முடிச்சுடன் கூடியதான 9 நூல்கள் கொண்டதான இந்த தோரகத்தை, கயரை நான் தட்சிணே ஹஸ்தே பத்னாமி, வலது கை மணிக்கட்டில் கட்டிக்கொள்கிறேன். எனக்கு உன்னுடைய அருள் பூரணமாக இருக்கணும். எனக்கு தீர்க்க சௌமங்கல்யம் கிடைக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் ஏழ்மையே இருக்கக்கூடாது. என்னுடைய கணவன் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும். எனக்கும் மங்களமான பொருள்களை 100 வயது வரை நான் பயன்படுத்தக்கூடியதான தீர்க்க சௌமங்கல்யம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் அம்மனிடம் பிரார்த்தித்து இந்த ரட்சையை கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பூஜையினுடைய சிறப்பு. பூஜையை முழுமையாக செய்ய முடியாதவர்கள் கூட எங்கு இந்த வரலட்சுமி பூஜை நடக்கிறதோ அந்த இடத்திற்கு சென்று அவர்களுடன் கூட சேர்ந்து கொண்டு பூஜை இறுதியில் அவர்கள் கையில் ரட்சை கட்டி கொள்ளும் பொழுது தனக்காகவும் ஒரு ரட்சையை கேட்டு வாங்கி தனது வலது கையில் கட்டி கொள்ளலாம். முழுமையாக பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை ஒரு சில பெண்களுக்கு ஏற்படலாம். ஏதோ சில அசந்தர்ப்பத்தால் வரலட்சுமி பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ள சுமங்கலி பெண்கள் இவ்வாறு செய்ய வேண்டும். எங்கு பூஜை நடக்கிறதோ அங்கு சென்று தானும் ஒரு ரட்சையை வாங்கி வலது கையில் வயதில் மூத்தவரான சுமங்கலி பெண்களை விட்டு தனது வலது கையில் கட்டிவிட சொல்ல வேண்டும். அதாவது ரட்சையை கட்டிக்கொள்ளுதல் என்பது பல பிரகாரம் இருக்கு. திருமணத்தில் கூட ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டுவார்கள், ரட்சாபந்தனம் என்று பெயர். ஆனால் அந்த மஞ்சள் கயிற்றானது இடது கையில் கட்டப்படும். அந்த திருமணத்திற்கு உடையதான மணப்பெண்ணிற்கு அவருடைய தந்தையால் இடது கையில் கட்டிவிடப்படுகிறது. இது ஒரு ரட்சாபந்தனம். அதே போல தனக்குத்தானே ஒரு ரட்சாபந்தனம், காரடஜார நோன்பு என்று சொல்லக்கூடியதான மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய நாளன்று செய்யக்கூடிய பூஜையின் இறுதியில் கட்டி கொள்ளப்படுகிறது. அது ஒரு சுமங்கலி பெண் பூஜை முடிவில் தானே எடுத்து தனது கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டிய ரட்சாபந்தனம். இதே போல இந்த வரலட்சுமி நோன்பில்
கட்டிக்கொள்ளக்கூடியதான ரட்சையானது வயதான மூத்த சுமங்கலி பெண்களால் அல்லது தன்னுடைய கணவனால் சுமங்கலி பெண்களுக்கு வலது கையில் கட்டிவிட வேண்டியதான ஒரு ரட்சாபந்தனம் என்பது இதனுடைய சிறப்பு. இதை முறையாக எல்லாரும் செய்ய வேண்டும். யார் யாரெல்லாம் லக்ஷ்மியினுடைய அருள் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் அப்படிப்பட்ட சுமங்கலி பெண்கள் எல்லாரும் இந்த பூஜையை செய்யலாம். குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். பவிஷ்யோத்தர புராண வச்சனத்தை ஒட்டி தெலுங்கு தேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான இந்த விரதமானது இன்றைய தினம் பஞ்ச திராவிட தேசம் என்று சொல்லக்கூடியதான ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கூர்ஜர பிரதேசம், குஜராத் போன்றதான 5 திராவிட தேசங்களிலும் பலராலும் அனுஷ்டிக்கப்படுகிறது. எங்கள் குடும்பத்தில் வரலட்சுமி பூஜை வழக்கமில்லையே, நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் புதிதாக ஆரம்பிக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக ஆரம்பிக்கலாம். செய்யக்கூடாது என்று நிஷேதம் இல்லையே, செய்ய வேண்டும் என்று கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு ஆசை இருந்தால், விருப்பம் இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் முதலாக ஆரம்பித்து கொள்ளலாம். சிராவண மாதம் உபாந்திய பார்கவமான பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று அன்றைய தினம் இதை கட்டாயம் செய்து கொள்ளலாம். குடும்பத்தில் யாரோ ஒரு பெரியவர் இறந்து விட்டார், அவருக்காக 10 நாள் தீட்டு காத்திருக்கார் ஒரு சுமங்கலி பெண் என்று சொன்னால், அவள் இந்த வருடம் தான் பூஜை செய்வதில்லை, மற்றவர்கள் செய்யும் பூஜையில் கலந்து கொள்ளலாம். அந்த பூஜை செய்ய வேண்டிய நாளன்று சுமங்கலி பெண்களுக்கு சில தூய்மையற்ற தன்மை ஏற்படலாம், சுத்தி இல்லாத நிலைமை. அப்பொழுது அவர்கள் அன்றைய தினம் பூஜை செய்ய முடியாது. அதற்கு பதிலாக அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை என்று இந்த விட்டுப்போன வரலட்சுமி பூஜையை செய்யலாம். குடும்பத்தில் பல பேர்களும் சேர்ந்து ஒரே கலசத்தில் அம்மனை ஆவாகனம் செய்து பூஜை செய்வது பழக்கத்தில் உள்ளது. ஆனால் சாஸ்திரம் அவ்வாறு சொல்லவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தனி கலசம், தனித்தனி முகம் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் மாமியார், 2 மாட்டுப்பொன் மூவரும் சேர்ந்து பூஜை செய்யும் போது ஒரே ஒரு கலசத்தில் 3 முகங்களை 3 பக்கங்களிலும் வைத்து பூஜை செய்கிறார்கள். அதைவிட 3 தனித்தனி கலசங்களில் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான வெள்ளியாலான அம்மனின் முகத்தை அந்த கலசத்தில் வைத்து 3 கலசத்தில் பூஜை செய்வது உத்தமம். இவ்வாறு தான் செய்ய வேண்டும். செய்யக்கூடிய இடம் ஒன்றோ, அனைவரும் சேர்ந்து செய்கிறோம், ஒன்றாகத்தான் செய்கிறோம். ஆனால் கலசம் தனித்தனியாகத்தான் வைக்க வேண்டும், முகம் தனித்தனியாக இருக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் சில நியதிகள் உண்டு. அம்மனுக்கு அழகாக அந்த கலசத்தில் அம்மனுக்கு பாவாடை சாத்தி வில்வ இலைகளாலும் மல்லிகை, முல்லை போன்றதான வாசனையுடைய புஷ்பங்களாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். பூஜையில் மகாலட்சுமியின் சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை செய்வது சிறந்தது. முடியாவிட்டால் மகாலட்சுமி அஷ்டோத்தரமாவது சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். லக்ஷ்மி சகஸ்ரநாமம் அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்தரம். அதே போல நிவேதனத்திற்கும் எத்தனை விதமான பழங்கள் உண்டோ, பல பழங்கள், பலவிதமான பட்சணங்கள், இவைகளெல்லாம் நிவேதனம் செய்துவிட்டு இரவில் அனைவரும் சாப்பிட வேண்டும். இரவில் உபவாசம் கிடையாது. பகல் முழுதும் உபவாசம் இருந்துவிட்டு மாலையில் பூஜை செய்த பிற்பாடு இரவில் கணவனுடன் சேர்ந்து சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு உபவாசத்தை பூர்த்தி செய்து அருளை பட வேண்டும். இந்த பூஜைக்கு புனఃபூஜை என்று உண்டு. அதாவது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று பூஜை செய்தாலும் கூட அன்றைய தினமே லக்ஷ்மியை யதாஸ்தானம் செய்யக்கூடாது. அந்த கலசத்தை அப்படியே வைத்திருந்து மறுநாள் காலை, சனிக்கிழமை என்ற காலையில் குளித்தது பின்பாடு அதே அம்மனுக்கு மறுபடியும் சுருக்கமாக பூஜை செய்து தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழங்கள் நிவேதனம் செய்து அதன் பிற்பாடு யதாஸ்தானம் செய்ய வேண்டும் என்று கூட ஆக மொத்தம் 3 நாட்கள் செய்ய வேண்டிய பூஜை வரலட்சுமி பூஜை. முதல் நாள் அம்மனை அழைத்தல், மறுநாள் கலசஸ்தாபனம் செய்து பூஜை செய்தல், 3வது நாளன்று சனிக்கிழமை என்று புனப்பூஜை செய்து விசர்ஜனம் செய்தல் என்று. முடியாதவர்கள் ஒரே நாளில் காலையிலேயே அம்மனை அழைத்து பூஜை செய்து யதாஸ்தானம் செய்கிறார்கள். இது சாஸ்திர விரோதம் என்று சொல்ல முடியாது.
முடியாதவர்களுக்கு இடவசதியை கருதி ஆக மொத்தம் இந்த பூஜையை விடாமல் அனுஷ்டானம் செய்வது சிறப்பானது. அனைவரும் சுமங்கலி பெண்கள் அனைவரும் இந்த பூஜையை செய்து குடும்பத்தில் உள்ள ஏழ்மையிலிருந்து விடுபட்டு சீரும் சிறப்புமாக புத்திரபௌத்திராதி சந்ததியோட தனதானிய சமிருத்தியுடன் தீர்க்கமான ஆயுசு ஆரோக்கியத்துடன் நீடூழி வாழ நானும் ஸ்ரீ மகாலட்சுமியை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ராம 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 ராம.